Para Science Hall. Your victory is our responsibility. Proper guidance of medical engineering undergraduates. இப்போ நாங்கள் கடைசியாக என்ன பார்த்தோம்னு சொன்னால் கடைசி என்ன பார்த்தோம்? பரம்பரையில் என்னது? கடைசியாக நாங்கள் அந்த மென்றை நல்ல தலைமுறை உரிமையில் நாங்கள் 4 விஷயத்தை பார்த்தோம். ஒன்று இணையாட்சி, நிறைவில் ஆட்சி, அடுத்தது பரம்பரை அலைகளில் இணைப்பு. சரியா? இது 3 பார்த்துட்டோம். இப்போ அடுத்த விஷயத்தை பார்க்க போகிறோம் என்னன்னு சொன்னால், எங்களுக்கு இலிங்க நிர்ணயம் இதுவும் மெண்டல்ட விதியிலிருந்து விலகிற ஒரு விஷயம். அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்திருப்ப உண்மைன்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்காரணி தலைமுறை உரிமை. சரியா? இது 3ஐயும் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மெண்டல் அல்லாத தலைமுறை உரிமை முடிச்சு. முதலாக பாருங்கள், இலிங்க நிர்ணயம். இப்போ நான் இதை இந்த பாடத்தில் உங்களுக்கு என்னென்ன விஷயம் தெரியணுமெண்டா இந்த டாபிக் கீழே முதலாவது இலிங்க நிறமூர்த்தங்கள்னு சொன்னால் உங்களுக்கு அதுக்குரிய வரைவிலக்கணம் தெரியணும். சரிதானே? எங்களோட மனிதனில் காணப்படுற இலிங்க நிறமூர்த்தங்கள்லாம் என்னென்னு தெரியணும். அங்கெல்லாம் நாங்கள் நார்மலாக XY என்ற 2 நிறமூர்த்தங்கள் மனிதனில் காணப்படுதுன்னு நாங்கள் இருப்போம். அதில் இந்த XY எப்படி எங்களுக்கு உருவாக்கம் நடக்குது, அது எப்படி இன்னொரு பரம்பரைக்கு தலைமுறை உரிமை அடையுது எந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும். அடுத்த விஷயம், நாங்கள் இந்த இலிங்கம் இணைந்த இயல்புகள் என்னன்னு பார்க்க போகிறோம். சரியா? அதுக்குரிய வரைவிலக்கணம் தெரியணும். எக்ஸில் என்ன இருக்குது, Yயில் என்ன இருக்குது, அதை உங்களுக்கு இந்த இலிங்க நிர்ணயத்தோட இந்த இலிங்கம் இணைந்த இயல்புகளோட சம்மந்தப்படுற 2 நோய் நிலைமை இருக்குது. இதில் வம்சாவளி படம் உங்களுக்கு வரைஞ்சிருக்க தெரிஞ்சிருக்கும். இதுதான் இந்த இலிங்க நிர்ணயத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். சரியா? இப்போ முதலாவது பாருங்க, இப்போ இலிங்க நிறமூர்த்தம்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் ஆண் பெண் இயல்புகளை தீர்மானிக்கக்கூடிய மனிதனில் காணப்படும் நிறமூர்த்தங்கள் எங்களுக்கு லிங்க நிறமூர்த்தங்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். சரியா? ஆண் பெண் இயல்புகளை தீர்மானிக்கக்கூடிய மனிதனில் காணப்படுற நிறமூர்த்தங்கள் எங்களுக்கு நாங்கள் இலிங்க நிறமூர்த்தங்கள்னு சொல்லுவோம். இப்போ எங்களுக்கு இலிங்க நிறமூர்த்தங்களுக்கு என்ன உதாரணம்? சரியா? மனிதரில் எங்களுக்கு 2 இலிங்க நிறமூர்த்தங்கள் இருக்குது. ஒன்று X, இன்னொன்று Y. சரியா? மனிதனில் 2 இலிங்க நிறமூர்த்தங்கள் இருக்குது. ஒன்று X, இன்னொன்று Y. இப்போ அடுத்தது பார்ப்போம், Xக்கும் Yக்கும் உரிய ஒப்புதல் என்ன பார்க்க போகிறோம். சரிதானே? இப்போ ஆணுன்னு சொன்னால் ஆணில் இருக்கிற இலிங்க நிறமூர்த்தங்கள் XY. அப்படின்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்கிற உடலில் இருக்கிற எல்லா களத்திலையும் என்ன இருமடியமான களம். அப்படின்னா தாயிலிருந்து வந்தது உண்டு, தந்தையிலிருந்து வந்தது உண்டு. சரிதானே? எங்களுக்கு வந்தது ஒன்று இருக்க போகுது. அப்படி மொத்தம் எங்களுக்கு இதில் 23 இருக்கும், இதில் 23 நிறமூர்த்தங்கள் இருக்கும். சரிதானே? அப்படி எங்களுக்கு நாங்கள் இதை எடுத்த சொன்னால் 22 நிறமூர்த்தங்கள் தாயிலிருந்து வந்ததாகவும் ஒரு நிறமூர்த்தம் தந்தையிலிருந்து வந்ததாகவும் இருக்க போகுது. இப்போ ஒரு ஆள் ஆணுக்குரிய இலிங்க நிறமூர்த்தங்களை ஆணுக்குரிய இலிங்க இயல்புகளை கொண்டு காணப்பட்டா அவருக்கு இருக்கிற நிறமூர்த்தங்கள் Xம் Yயும். சரியா? அதே மாதிரி பெண்ணுக்குரிய இலிங்க இயல்புகளை கொண்டு காணப்பட்டா அதில் இருக்கிறது Xம் Xம். சரியா? தனியாக எங்களுக்கு YY என்ற ஒரு விஷயம் இல்லை. சரியா? ஒன்று XY என்று இருக்கணும், இல்லைன்னு சொன்னால் பெண்ணுன்னு சொன்னால் XX இருக்கணும். இது தீர்மானிக்கிறதால தான் இப்போ ஒரு ஆள் களத்தில் எங்களுக்கு அந்த நுகத்தில் Xம் Xம் இருந்தால் அது அப்படியே பெண்மைக்குரிய இயல்புகளை காட்டிக்கும். சரிதானே? அப்போ அதே மாதிரி இப்போ பெண்மைக்குரிய இயல்புகள் ஆண்மைக்குரிய இயல்புகள்னு சொன்னால் இந்த குரல் தடிக்கிறது. சரிதானே? அவங்களாம் அந்த அப்படி அந்த ஆணுக்குரிய இயல்புகள் இருக்குது தானே, தனியாக பெண்ணுக்குரிய இயல்புகள் இருக்குது தானே. இதுதான் தீர்மானிக்கப்படுறது இந்த இலிங்க நிறமூர்த்தங்களால். இதுதான் பேசிக்கான ஐடியா. விளங்கிச்சா? அடுத்தது பாருங்க, எங்களுக்கு இந்த XY நிறமூர்த்தம் பற்றி உங்களுக்கு ஒப்புது தெரியணும். சரிதானே? ஒப்புதுன்னு சொல்லக்குள்ள முதலாவது நாங்கள் பார்ப்போம் எப்படின்னு சொன்னால் எங்களுக்கு அளவு. சரியா? அளவு இதில் பார்த்தீங்கன்னா X எங்களுக்கு பெரியது, Y எங்களுக்கு சிறியது.
சரிதானே? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி வரும். இப்போ இதை நான் ஒரு நிறமூர்த்தம் எடுத்தேன்னா இது எக்ஸ்ன்னு சொன்னால் y வந்து இப்படி இருக்கும். சரிதானே? இது வந்து எக்ஸாக இருக்கும். அடுத்தது வந்து வையாக இருக்கும். அடுத்தது வந்து அடுத்த விஷயம் வந்து என்னன்னா, ரெண்டாவது விஷயம், சோடி சேரக்குள்ள சில இடங்களில் மட்டும் சில பகுதிகளில் மட்டும் அமைப்புத்தவையாக காணப்படும். அமைப்புத்தவையாக காணப்படும் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் தானே, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால், இப்போ அமைப்புத்தவையாக காணப்படுற மீனிங் என்னடா, இப்போ நீங்கள் ஒரு பரம்பரை அழகு எடுக்கிறீங்க சரியா. இப்போ இது வந்து நான் எடுக்கிறேன் 21வது நிறமூர்த்தம் சரிதானே. இது வந்து தாய், அங்கால இது வந்து தந்தை. இப்போ எனக்கு 21வது நிறமூர்த்தத்தில் வந்து நான் உதாரணத்துக்கு எடுக்கிறேன், எங்கள் தலைமுடி நிறம்னு பார்ப்போம். அதில் வந்து நாங்கள் மெண்டலில் விதிப்படி போவோம். மெண்டலில் விதிப்படி போட்டால் நான் எடுக்கிறேன், ஒன்று வந்து கபிலம், இன்னொன்று வந்து கருப்பு சரிதானே. இப்போ 21வது நிறமூர்த்தத்தில் தான் எனக்கு வந்து தலைமுடியின் நிறம் தீர்மானிக்கப்படும் நான் அடுத்தேன்னு சொன்னால், இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைவிடம் வந்து நீங்கள் முதலாக படிச்சிருப்பீங்க. மெண்டலில் நீங்கள் ஜெனட்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே முதலாவது விஷயம் அமைவிடம் என்ற ஒரு வேர்ட் படிச்சிருப்பீங்க. அதில் மீனிங் என்னன்னு சொன்னால், இப்போ எனக்கு 21வது நிறமூர்த்தத்தில் எனக்கு இந்த பகுதியில் இப்போ நான் எடுக்கிறேன், இது வந்து பி, இது வந்து கியூ, இது வந்து ஆர், இது வந்து எஸ்ன்னு சொன்னால், எனக்கு 21வது நிறமூர்த்தத்தில் எஸ் என்ற அமைவிடத்தில் தலைமுடியின் நிறத்தினை தீர்மானிக்கிற ஒரு பரம்பரை அழகு காணப்பட்டுச்சுன்னு சொன்னால், தாயில் எனக்கு எங்கே இருக்கோ அதே மாதிரி தந்தையிலையும் எனக்கு தந்தையில் இருக்கிற 21வது நிறமூர்த்தத்தில் எனக்கு எஸ் என்ற பகுதியில் எனக்கு தலைமுடியினுடைய நிறம் வந்து தீர்மானிக்கப்படும். இதான் வந்து இப்படி இருக்கிறதால எங்கிற மனித உடம்புல இருக்கிற 22 சோரி நிறமூர்த்தங்களும் ஒன்றுக்கு ஒன்று அமைப்புத்தவை. விளங்குதா? சொல்ற ஐடியா விளங்குது தானே? 20வது நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இது வந்து 20வது நிறமூர்த்தம் சரியா. இது வந்து தாய், இது வந்து தந்தை. இதில் வர்றது இப்போ இது வந்து தலைமுடி நிறம்னு சொன்னால் இங்கேயும் தலைமுடியின் நிறம். அதில் யார் ஆட்சியானதோ அது வந்து வெளிப்படுத்தப்படும். இது வந்து காதின் நீளம்னு சொன்னால் இதுவும் காதின் நீளம். அதில் யார் ஆட்சியானதோ அது வந்து வெளிக்காட்டப்படும். இதுதான் பேசிக்கான ஐடியா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த XY இலிங்க நிறமூர்த்தங்களில் இது ரெண்டுமே எங்களுக்கு அமைப்பொத்த நிறமூர்த்தங்கள் இல்லை சரியா. முதலாவது ரீசன் இதில் வடிவம் வந்து எங்களுக்கு வித்தியாசப்படுது. அதில் மீனிங் என்னன்னா, எனக்கு வந்து சில இடங்களில் தான் அமைப்பொத்த நிறமூர்த்தமாக காணப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இதிலையும் காணப்படலாம், இதிலையும் காணப்படலாம், ஆனால் இதிலையும் வித்தியாசப்படலாம். விளங்குதா? அது எங்களுக்கு ஏன்னு விளங்கப்படுத்த இயலாது தானே, அப்படி வித்தியாசப்படலாம். அப்படி இருக்கிறது தான் நாங்கள் வந்து அமைப்பொத்த நிறமூர்த்தங்கள் இல்லை சரியா. எங்களுக்கு இலிங்க நிறமூர்த்தங்கள் மட்டும் அமைப்பொத்த நிறமூர்த்தங்கள் இல்லை. இது வந்து மெண்டல் விதியிலிருந்து விலகுது சரிதானே. இதுதான் உங்களுக்கு பேசிக்கான ஐடியா. இப்போ பார்ப்போம், இது வந்து ஓகே சரியா. இப்போ அடுத்த விஷயத்தை பார்ப்போம். உங்களுக்கு இப்போ உருவாக்கம் தெரியணும். ஒப்போட்டு பார்த்துட்டோம். ஒப்போட்டில் வந்து ரெண்டு விஷயம் பார்த்துட்டோம். ஒன்று வந்து சைஸ் அளவு, எக்ஸ் நிறமூர்த்தம் வந்து பெரிய அளவை கொண்டு காணப்படும், Y நிறமூர்த்தம் வந்து சிறிய அளவை கொண்டு காணப்படும். அங்கெல்லாம் வந்து பொதுவான ஒப்போடு வந்து என்னென்னா சோடி சேரக்குள்ள சில பகுதிகள் மட்டுமே அமைப்புத்தவையாக காணப்படும் சரியா. அடுத்த விஷயத்தை பாருங்க, எங்களுக்கு வந்து உருவாக்கம் சரியா. எங்களுக்கு வந்து உருவாக்கம் என்று சொல்லக்குள்ள நாங்கள் வந்து தாய் என்ற விஷயத்தை இது இருப்போம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேரண்ட் ஜெனரேஷன், இதில் வந்து தாய், இதில் வந்து தந்தை சரியா. இப்போ வந்து உங்களுக்கு வந்து புணரிகள் வந்து உருவாக்கப்பட போகுது சரியா. புணரிகள் வந்து உருவாக்கப்பட போகுது. தாயை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் தாயில் வந்து நாங்கள் இலிங்க நிறமூர்த்தங்கள் இப்படி தான் எடுக்க போகுது. தாயில் இதான் தாய் XX, தந்தை XY சரிதானே. இதில் என்ன புணரி வரப்போகுதுண்டா, இதில் வர புணரி எக்ஸா மட்டும்தான் இருக்கும் சரியா. இதில் வர புணரி எக்ஸாவும் இருக்கும், வையாவும் இருக்கும். இவ்வளோ சரியா. இப்போ என்ன செய்யலாம்டா, இந்த புணரி இதோட சேரலாம், இந்த புணரி இதோட சேரலாம். இப்போ வந்து F1 ஜெனரேஷன் முதலாவது சந்ததியில் இவரோட சேர்ந்தா XX, இவரோட சேர்ந்தா XY சரியா. அப்போ எனக்கு வந்து முதலாவது சந்ததியில் எனக்கு XX வந்தா அது என்னது தாய், XY வந்தா அது என்னது தந்தை. ஸோ எனக்கு முதலாவது ஜெனரேஷனில் ஆண் பிள்ளை பிறக்கிறதுக்குரிய நிகழ்தகவு 50%, பெண் பிள்ளை பிறக்கிறதுக்குரிய நிகழ்தகவு 50% சரியா. உங்களுக்கு நான் முதலும் சொன்னேன், நிகழ்தகவு வேறு, ரியாலிட்டி வேறு சரியா. இப்போ வச்சுக்கொள்வோமே,
ஆண் பிள்ளை இப்போ 2 கப்பிள் இருக்காங்க சரிதானே, அவங்களுக்கு வந்து பிள்ளை பிறக்குது. அது வந்து ஆண் பிள்ளை பிறக்கிறதுக்குரிய நிகழ்தகவு 50%, பெண் பிள்ளைக்குரிய 50%. இப்போ அவங்களுக்கு 4 பிள்ளை பிறந்தா 2 ஆண் பிள்ளை பிறக்கும், 2 பெண் பிள்ளை பிறக்கும்னு இல்லை. ஐடியா விளங்குதா? நிகழ்தகவுண்டா சாத்தியப்பாடுகள் தான். இப்போ நான் உங்களை சொன்னேன் தானே, இப்போ 2 கோயின் இருக்கு. இந்த கோயினில் தலை நீங்கள் இதை சொல்றீங்க, தலை விழுறதுக்குரிய நிகழ்தகவு என்ன? ஒரு கோயின் இருக்கு சொல்றீங்க, தலை விழுற நிகழ்தகவு என்ன? 2ல் 1. தலை 2 50%, பூ 50% விழும். இப்போ நான் வந்து 2 தடவை சுற்றுறேன். அதில் மீனிங் என்ன? தலை 50%, பூ 50% விழும்னு சொன்னால், நான் இந்த கோயிலை 4 தடவை சுற்றினா எனக்கு 2 தலையும் 2 பூவும் தானே விழணும். ஆனால் நீங்கள் 4 தடவை சொல்றீங்க, உங்களுக்கு 2 சரியா 2 தடவை தலையும் 2 தடவை பூவும் விழுமா? இல்லை. சில டைம் 4 தடவும் தலை விழலாம், 4 தடவும் பூ விழலாம், 3 தடவை தலை விழலாம், 1 தடவை பூ விழலாம். சரியா? இதுதான் உங்களுக்கு பிரச்சனை வரும். அப்படின்னா நாங்கள் எம்சிக்யூலாம் செய்யக்குள்ள இதுதான் பிரச்சனை வரும். அப்படின்னா நிகழ்தகவோ இப்படி, ஆனால் எப்போவுமே அந்த நிகழ்தகவுக்கு ஏற்ற மாதிரி நடக்கணுமா இல்லை? ஐடியா விலகி தானே, நிகழ்தகவோ இப்படி சரி தானே. இப்போ உதாரணத்துக்கு வந்து இதில் வந்து மொத்தம் எத்தனை 5-7 பேர் இருக்கீங்க சரியா. நான் வந்து இதில் 2 ஒரு வந்து பிக் பண்ணுறேன் சரியா. 2 ஒரு வந்து பிக் பண்ணக்குள்ள கண்ணை மூடி பிக் பண்ண 2 ஒரு அதில் வந்து கேர்ள்ஸ் வாரத்துக்குரிய நிகழ்தகவு எத்தனை என்னென்னு 2 மேல் 7 சரிதானே. 7 பேர் இருக்கீங்க, நான் கண்ணை மூடி ஒரு பிக் பண்ணுறேன். அதில் மொத்தம் நான் கேர்ள்ஸ் நான் பிக் பண்ணுறதுக்குரிய நிகழ்தகவு வந்து 2 மேல் 7. இப்போ அதுக்காக நான் 2 தடவை நான் 7 தடவை 7 பேர் எழுப்புறேன், 7 தடவை நான் 7 பேர் எழுப்புறேன். அப்போ 2 தடவை தானே கேர்ள்ஸ் வரணும். இப்போ நான் 7 பேர் எழுப்பக்குள்ள சில டைம் என்ன செய்யலாம், 7மே பாய்ஸ் வரலாம். விளங்குதா? அப்படி ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை தானே. இதான் ஐடியா. அது நான் கொஷின் வரக்குள்ள நாங்கள் பார்ப்போம். இது வந்து ஒரு நிகழ்தகவு சரியா. உங்களுக்கு இது வந்து தெரிஞ்சிருக்கணும் எவ்வளோ சரிதானே. அப்போ நாங்கள் XY ஒப்பீடு பார்த்துட்டோம், XY வந்து உருவாக்கம் பார்த்துட்டோம் சரிதானே. XY வந்து இணையும் வீதம்னு சொன்னால் இதான் விஷயம் சரியா. எங்களுக்கு வந்து F1 ஜெனரேஷனில் என்னென்ன வருதுன்னு பார்க்க போகிறோம், பார்த்துட்டோம். இதான் ஐடியா. அடுத்தது வந்து பாருங்கள், இலிங்கம் இணைந்த இயல்புகள் சரியா. இலிங்கம் இணைந்த இயல்புகள்னு சொல்லக்குள்ள முதலாக பாருங்கள், இப்போ இலிங்கம் இணைந்த இயல்புகள் என்னக்குள்ள என்ன சொல்ல வரோம்னு சொன்னால், எனக்கு வந்து இலிங்க நிறமூர்த்தத்தில் பரம்பரை அலைகள் இருக்கும் சரிதானே. அதை என்ன செய்யும்னு சொன்னால், மனிதனில் இருக்கிற இலிங்க இயல்புகளை மட்டும்தான் எனக்கு வந்து வித்தியாசப்படுத்தும் சரியா. ஆணுக்குன்னு சொன்னால் சில தனிப்பட்ட இலிங்க இயல்புகள் இருக்குது, பெண்ணுக்குன்னு சொன்னால் சில தனிப்பட்ட இலிங்க இயல்புகள் இருக்குது. இது 2யுமே எனக்கு பரம்பரை அழகு, இந்த 2யுமே தீர்மானிக்கிற பரம்பரை அழகு உங்களுக்கு இருக்கிறது இந்த இலிங்க நிறமூர்த்தத்தில் சரியா. இலிங்கம் இணைந்த இயல்புகள் என்ன? அது இல்லை. இலிங்கம் இணைந்த இயல்புகள்னு சொன்னால், மனிதனில் சில இயல்புகள் வந்து என்ன செய்யும்டா, எங்களுக்கு இலிங்க நிறமூர்த்தத்தில் இருக்கிற சில பரம்பரை அலைகளால் தீர்மானிக்கப்படும். உதாரணம், குருதியுரையா நோய். குருதியுரையா நோய் என்று தெரிஞ்ச என்ன விஷயம் என்று, குருதியுரையா நோய் என்ற இயல்பு வந்து வருது. இது நான் ஆணுக்கு தனியாக இருக்குது பெண்ணுக்கு தனியாக இருக்குன்னு சொல்லலாமா? இது வந்து ஆண்ட இலிங்க இயல்பு பெண்ணுண்ட இலிங்க இயல்புன்னு நான் சொல்லலாமா? சொல்லல. பரம்பரை அடுத்தது வந்து குருதியிலே சிவப்பு நிற பச்சை நிறக்குறடு வருத்தம் ஒரு நோய் ஒன்று இருக்கு. அதுவும் வந்து நான் ஆணுக்கு தனியாக, அது வந்து ஒரு ஆண்ட இலிங்க இயல்பு பெண்ணுண்ட இலிங்க இயல்புன்னு சொல்லலாமா? சொல்லலாம். ஆனால் பேசிக்காக உங்களுக்கு வந்து இலிங்க நிறமூர்த்தம் இருக்கிறது இலிங்க இயல்புகளை காட்டுறதுக்காக மட்டும்தான். ஆனால் மனிதனில் என்ன செய்யும்னு சொன்னால், சில இயல்புகள், இந்த இலிங்க இயல்புகள் அல்லாத சில இயல்புகள் வந்து எனக்கு இலிங்க நிறமூர்த்தங்களில் இணைக்கப்பட்டு காணப்படும். அப்போ உங்களுக்கு வந்து முதலாவது டெஃபினிஷன் என்னென்னு தெரிய வரும், வரைவிலக்கணம் என்னென்னு தெரியணும். இலிங்கம் இணைந்த இயல்புகள்னு சொன்னால் வரைவிலக்கணம் என்னென்னா, மனிதனில் இலிங்கம் அல்லாத சில இயல்புகள் இலிங்க நிறமூர்த்தங்களில் உள்ள பரம்பரை அலகுகளால் குறிப்பிடுத்தப்படுமாயின் அது வந்து எங்களுக்கு இலிங்கம் இணைந்த இயல்புகள் என அழைக்கப்படும் சரியா. மனிதனில் சில இலிங்கம் அல்லாத இயல்புகள் இலிங்க நிறமூர்த்தத்தில் உள்ள பரம்பரை அலகுகளினால் குறிப்பிடுத்தப்படும் போது அவ்வாறான இயல்புகள் இலிங்கம் இணைந்த இயல்புகள் என அழைக்கப்படும். விளங்குதா? அடுத்தது வந்து பாருங்க, எக்ஸில் இணைந்த இதெல்லாம் தான் உங்களுக்கு இருக்கிற விஷயம் சரிதானே. இதான் உங்களுக்கு அடுத்த விஷயத்தை பாருங்க, எக்ஸில் இணைந்த இயல்புகள் என்ன, வையில் இணைந்த இயல்புகள் என்ன டெஃபினிஷன் என்னன்னு பார்க்கணும் சரியா. முதல்ல வந்து பார்த்தீங்க இலிங்கம் இணைந்த இயல்புகள் என்ன டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்க. இப்போ வந்து நாங்கள் தனியாக பார்க்க போகிறோம். எக்ஸில் இணைந்த இயல்புகள் என்ன டெஃபினிஷன், வையில் இணைந்த இயல்புகள் என்ன டெஃபினிஷன். அதே டெஃபினிஷன் தான் எக்ஸை போட்டிங்கன்னா சரி சரியா. அப்படின்னு சொன்னால் என்னென்னா,
எக்ஸ் நிறமூர்த்தத்தினால் காவப்பட்டு வெளிப்படுத்தப்படும் இலிங்கம் அல்லாத இயல்புகள் எக்ஸில் இணைந்த இயல்புகள் என அழைக்கப்படும். சரியா? எக்ஸ் நிறமூர்த்தத்தினால் காவப்பட்டு வெளிப்படுத்தப்படும் இலிங்கம் அல்லாத இயல்புகள் எக்ஸில் இணைந்த இயல்புகள் என அழைக்கப்படும். ஓகே தானே? நோட்ஸ் வச்சுருக்கீங்க தானே? சரிதானே? அதே வந்து பாருங்க, வையில் இணைந்த இயல்புகள். வையில் இணைந்த இயல்புகள் சொன்ன அதே மாதிரி விஷயம். வைநிற மூர்த்தத்தினால் காவப்பட்டு வெளிப்படுத்தப்படும் வெளிப்படுத்தப்படும் இலிங்கம் அல்லாத இயல்புகள் வையில் இணைந்த இயல்புகள் என அழைக்கப்படும். விளங்குதா? வைநிற மூர்த்தத்தினால் காவப்பட்டு வெளிப்படுத்தப்படும் இலிங்கம் அல்லாத இயல்புகள் வையில் இணைந்த இயல்புகள் என அழைக்கப்படும். ஐடியா சரிதானே? இதுதான் பேசிக்கான விஷயம். அதை இதில் இதை நோட்டு. சரி, அடுத்தது பாருங்க. சரிதானே? இப்போ அடுத்த விஷயம் வந்து உங்களுக்கு என்னன்னு சொன்னால், உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கணும். என்னது? உங்களுக்கு இந்த எக்ஸில் இணைந்த இயல்புகளுக்கும் வையில் இணைந்த இயல்புகளுக்கும் என்னென்ன உதாரணம் இருக்குன்னு தெரியணும்.